ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பொன்னாங்கண்ணி கீரை கடையில் எப்படி செய்வோன்னு பார்ப்போமா? அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கிறோம். அதில் ஒரு 8 பல்லு பூண்டை ஆட் பண்ணுறோம். அப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணுறேன். ஊற வச்ச பாசிப்பருப்பு ஒரு கப்பு ஆட் பண்ணுறேன். அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை நல்லா வாஷ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணுறேன் ஒரு கட்டு. அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணுறேன். மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன், மல்லிப்பொடி 2 ஸ்பூன். அப்புறம் இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா பச்சை மிளகா 4 இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பசங்களுக்கும் செய்கிறனால காரம் ஆட் பண்ணல. இப்போ தான் நம்ம இதை அடுப்பில் எடுத்து வைக்கிறோம். இது வேகிறதுக்கு ஒரு 4 விசில் விடுங்க. பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. இது ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கடைஞ்சி விடணும். எல்லாம் முழுசாக இருக்கிறனால நல்லா மத்து வச்சு கடைஞ்சி விடுங்க. எல்லாம் மசிஞ்சிரும். மசிஞ்சதுக்கப்புறம் தாளிப்பு போடுவோம். தாளிப்புக்கான பொருள் எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தாளிப்புக்கு தேவை. வடைச்சட்டி எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் கடுகு ஆட் பண்ணிவிட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறம் இதுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். 5 வரமிளகாய் ஆட் பண்ணுறேன். 4 பச்சை மிளகாய் நல்லா நறுக்கி விட்டு ஆட் பண்ணுறேன். அப்போ தான் காரம் நல்லா இறங்கும். அப்புறம் கருவேப்பிலை ஒரு கை ஆட் பண்ணுறேன். பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன். இது நிறையா வெங்காயம் யூஸ் பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்பயும் சாப்பிட்றத கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுவாங்க. இதுக்கு வேங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நான் கீரையை 2 கரண்டி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி வதக்குறேன். ஏன்னா அந்த சூட்டுக்கு மேலே தெறிக்கும். அதுக்கு ஃபுல்லாக கொட்டிடாதீங்க, அப்புறம் ரொம்ப மேலேயே தெறிக்கும். ஒரு கிண்டினதுக்கப்புறம் தான் நான் பேலன்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணுறேன். அப்புறம் குக்கரை அலாம்பி இதில் ஊற்றுறேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கெட்டியாக தான் நாங்கள் சாப்பிடுவோம், அதனால் கொஞ்சம் கெட்டியாக தான் நான் வச்சுருக்கேன். இதை அப்படியே சாப்பிட்டு பாருங்கள். சீரியஸாக சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் இப்போ நம்ம பாப்பாவுக்கு தாளிப்பு போடுவோமா? எண்ணெய் நல்லா சூடானா கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் போடுங்க. அப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு வரமிளகா ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுங்க. ஒரு கை சின்ன வெங்காயம் இப்போ ஆட் பண்ணுறேன். அப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க குழம்புல கொட்டிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்பளம் பொரித்து கொடுத்தா போதும், சாப்பாட்டில் வச்சு ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க. ஸோ அவங்க ஹெல்த்தியாக இருக்கணும். எப்போவும் எல்லோரும் பாசிட்டிவாக யோசிப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.